லேவியர் அதிகாரம் 9. ஆரோன் பலி செலுத்துதல். மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது: நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற ஓர் காளைக்கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஓர் ஆட்டுக்கடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது: ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் பலிக்காக ஒரு வெள்ளாட்டுக்கிடாயையும் எரிபலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளைக்கன்று ஒன்றையும் செம்மறியாட்டு குட்டி ஒன்றையும் நள்ளிரவு பலிகளுக்காக ஓர் காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் ஆண்டவர் கட்டளையிட்டபடி இவற்றை செய்வீர்களாயின் ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ பலிபீடத்தருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரை நீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளையிட்டபடி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்தருகில் தமக்கென்று பாவக்கழுவாய் பலியாக காளைக்கன்று ஒன்றை கொன்றார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் தம் விரலை அதில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளில் பூசி எஞ்சியிருந்த இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்து எடுத்த சவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலி கிடாயை கொன்றார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி அவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும்படி எரிபலியோடு சுட்டெரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை பாவம்போக்கும் பலிக்கான கிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம்போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்தார். பின்னர் மக்களின் நள்ளிரவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காளையிலும் கிடாயிலுமிருந்து எடுத்த கொழுப்பு நிறைந்த வாலையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சுக்கரிகளின் மீது வைத்தார்கள். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டரித்தார். நெஞ்சு கரியையும் வலது முன்னந்தொடையையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்தி ஒப்பு கொடுத்தார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நள்ளிரவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் சுட்டரித்தது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகம் குப்புற விழுந்தார்கள். லேவியர் அதிகாரம் 10. நாதாபு அபிகு ஆகியோரின் பாவம். ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும்
தம் தூப கலசங்களை எடுத்து அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக வேற்று நெருப்பை ஏற்று அவர் முன் ஒப்பு கொடுத்தனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை சுட்டெரித்தது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். எல்லா மக்களுக்கு முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாய் இருந்தார். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வராகிய மிசயேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்களுடைய சடலங்களை அவர்களுடைய உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசர் இத்தாமார் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை களைத்து கொள்ளவும் ஆடைகளை கிழித்து கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு எண்ணெய் உங்கள் மேல் உள்ளது என்றார். அவர்கள் மோசே கட்டளையிட்டபடியே எல்லாம் செய்தார்கள். குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீயும் உன்னோடு உன் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறைதோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூய்மையானதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றும் உள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோனிடமும் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலெயாசர் இத்தாமார் ஆகியோரிடமும் கூறியது, நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படைகளை எடுத்து புளிக்க வைக்காமல் பலிபீடு தருகள் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆரத்தி பலியாக நெஞ்சு கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பலிபொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிபொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிபொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிபொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்து அழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வராகிய எலெயாசர் இத்தாமார் ஆகியோர் மீது சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதென்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றபலியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா?
நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாய் இருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு சரியென ஒப்புக்கொண்டார். லேவியர் அதிகாரம் 11. உண்ணத்தக்க விலங்குகள். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி அவர்களிடம் கூறியது: நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது: உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவையே. கால்நடைகளில் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிந்த குளம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம். அசை போடும் கால்நடைக்கு விரிக்குளம்பு இல்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. ஒட்டகம் அசை போடும், ஆயினும் அதற்கு விரிக்குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். குழிமுயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரிக்குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டாகும். முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரிக்குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரிக்குளம்பு உடையது, ஆனால் அது அசை போடாது, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது. இவற்றின் இறந்த உடல்களை தொடவும் கூடாது. இவை உங்களுக்கு தீட்டானவை. நீர்வாழ் உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை. கடல்களும் ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை. ஆனால் கடல்களும் ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களில் சிறகும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பானவை. அவை உங்களுக்கு அருவருப்பானவை. எனவே அவற்றின் இறைச்சியை உண்ணாதீர்கள். அவற்றின் இறந்த உடல்களையும் அருவருப்பாக கருதுங்கள். நீர் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலும் அற்றவையாவும் உங்களுக்கு அருவருப்பானவை. பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவருக்க வேண்டியவை: கழுகு, கருடன், கடலுராஞ்சி, பருந்து, வல்லூறு அதன் இனம், காகம் அதன் இனம், தீக்கோழி, கூகை, சம்புகம், சிறு கழுகு அதன் இனம், ஆந்தை, சகோரம், கோட்டான், நாரை, கூழக்கடா, குருகு, கொக்கு, ரசாளி அதன் இனம், புழுக்கொத்தி, வௌவால் ஆகியவையாம். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் யாவும் உங்களுக்கு அருவருப்பாகும். ஆயினும் 4 கால்களால் நடந்து தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையவனவற்றை உண்ணலாம். நீங்கள் உண்ணக்கூடியவை: தத்துக்கிளி அதன் இனம், வெட்டுக்கிளி அதன் இனம், மொட்டை வெட்டுக்கிளி அதன் இனம், சுவர்கோழி அதன் இனம் ஆகியவையாம். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பானவையாகும். அவை உங்களுக்கு தீட்டானவையாகும். அவற்றின் இறந்த உடல்களை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். 2 பிரிந்த குளம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுப்பட்டவர் ஆவார். 4 கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டானவை. அவற்றின் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும், ஏனெனில் மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். இவை யாவும் உங்களுக்கு தீட்டானவை ஆகும். நிலத்தில் வாழும் ஊர்வனவற்றில் எலி, சுண்டலி, ஆமையினம், உடும்பு, அழுங்கு, ஓணான், பல்லி, பச்சோந்தி ஆகியவை உங்களுக்கு தீட்டானவை. ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டானவை. ஆதலால் அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றுள் செத்த ஏதாவது ஒன்று எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும். அது மரப்பாத்திரமானாலும், உடையானாலும், தோல் ஆனாலும்,
கோணிப்பை ஆனாலும் வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை தண்ணீரில் போடப்பட வேண்டும். மாலை வரை அது தீட்டுப்பட்டது ஆகும். பின்னால் அது தூய்மையாகும். அவற்றுள் ஏதாவது ஒன்று மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும். எனவே அது உடைக்கப்பட வேண்டும். உண்ணத்தக்க எந்த உணவிலும் இந்த பாண்டத்தில் உள்ள தண்ணீர் பட்டால் அதுவும் தீட்டாகும். ஏனெனில் அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு ஆகும். அவற்றின் இறந்த உடல் அடுப்போ சமையல் பாண்டமோ எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டுப்பட்டதாகும். ஆகவே அவை உடைக்கப்பட வேண்டும். அவை தீட்டுப்பட்டிருப்பதால் அவை உங்களுக்கு தீட்டானவையாக இருக்கட்டும். நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறுமெனில் அவை தூய்மையானவையாம். ஆனால் அவற்றில் விழுந்து இறந்த உடலை தொட்டவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் இறந்த உடல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டதன்று. தண்ணீரில் போடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும். நீங்கள் உண்ணக்கூடிய கால்நடை ஒன்று சாக அதன் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அதன் இறந்த உடலை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். மேலும் அதன் இறந்த உடலை தூக்கி போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுப்பட்டவர் ஆவார். தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவருப்பானவை. அவற்றை உண்ணலாகாது. நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் 4 கால்களால் ஊர்வனவற்றையும் பல காலுள்ள எதையும் உண்ணலாகாது. அவை அருவருப்பானவை. நகர்கிற எந்த ஊர்வனவற்றையும் தொட்டு உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். ஏனெனில் அவற்றை தொட்டால் நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆவீர்கள். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயோராய் இருங்கள். ஏனெனில் நான் தூயவராய் இருக்கிறேன். நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே. நான் தூயவராய் இருப்பதால் நீங்களும் தூயோராய் இருங்கள். விலங்கினம், பறவைகள், நீரில் வாழும் எல்லா உயிரினங்கள், நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவற்றை பற்றிய சட்டம் இதுவே. இதனை நின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை தெரிந்து கொள்வீர்களாக. லேவியர் அதிகாரம் 12. பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்துதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது: ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றாள். 7 நாள் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று குழந்தை விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அவள் தொடர்ந்து வரும் 33 நாள்கள் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் இருந்து அத்தூய்மையாக்கலின் நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது. தூய இடத்திற்குள் வரவும் கூடாது. அவள் பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். விலக்கு நாள்களில் இருப்பது போலவே 2 வாரம் தீட்டுப்பட்டவளாய் இருப்பாள். பின்னர் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் 66 நாள்கள் இருப்பாள். குழந்தை பெற்றவள், அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும், தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். குரு அதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிரப்பெருக்கின் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவளுக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளால் இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து
ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுப்பாள். குரு அவற்றால் அவளுக்கு கரை நீக்கம் செய்ய அவளும் தூய்மையாவாள்.